பொதுவாகவே த்ரிஷா வந்து ரொம்ப அன்பு காட்டுற மனுஷி அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே சொல்லுவாங்க. சினி செலிபிரிட்டிஸ் எல்லாருமே அப்படி அவங்க ரொம்பவே அன்பு காட்டுற ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா செல்ல பிராணிகள் தான். அது வந்து வீட்டில் வளர்க்குற பிராணிகள்னு மட்டும் இல்லைங்க, அது தெரு பிராணிகளாக இருந்தாலுமே அவங்க வந்து ரொம்பவே அதை வந்து அரவணைச்சு அதை வந்து சேஃப் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்படி ப்ளூ கிராஸ் மூலயமா நிறைய தெரு பிராணிகளுக்கு உதவி இருக்காங்கன்னு நிறைய பேர் அவங்க ஃப்ரெண்ட்ஸில் சொல்கிறாங்க. என்னதான் வந்து த்ரிஷா வந்து நிறைய ஆட்ஸில் நடித்தாலும், ஈவன் ஜுவல்லரி ஆடில் கூட நடிச்சிருந்திருக்கலாம். ஆனால் அவங்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம் தெரியுமா? அவங்களுக்கு கோல்டு பிடிக்காது. அவங்களுக்கு என்ன ரொம்ப பிடிக்கும்னா பிளாட்டினம் பிடிக்கும். அது இல்லைன்னா சின்னதாக வைர நகைகள் பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் சொல்கிறாங்க. இது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு இன்னொரு விஷயமும் ரொம்பவே பிடிக்கும். அது என்னென்னா பிங்க் கலர். ஸோ அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச கலர்னு பார்த்தீங்கன்னா அது பிங்க் தான். இன்னொன்று கலர் அப்படி சொல்லணும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கலர் அப்படின்னா அது கருப்பு தாங்க. த்ரிஷாவுக்கு என்னதான் இந்தியன் ஃபுட் பிடிச்சிருந்தாலும் அவங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது தாய் ஃபுட் அண்ட் ஜப்பானீஸ் ஃபுட்டு தாங்க. இந்த ஃபுட்டு என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த சாண்ட்விட்ஜு, சூப்பு இது மாதிரியான ஐட்டங்கள் தான் அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்குமா. எது சாப்பிட்டாலும் சரிங்க, அதை வந்து ரொம்ப கம்மியாக தான் சாப்பிடுவாங்களாம். அது கம்மியாக சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் ஆயில் இருக்கு இல்லையா, அதை ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணுவாங்களாம். என்னதான் த்ரிஷா வந்துட்டு 25 வருஷத்துக்கும் மேலேயும் இந்த சினிமாவில் இருந்தாலும் இன்னும் ஒரு 25 வருஷத்துக்கு மேலே இருப்பாங்கன்னு சொல்கிற அளவுக்கு தான் அவங்களுடைய நடிப்பு திறமை இருக்குது. இந்த திறமையை முதல்ல சினிமாவுக்கு கொண்டு வந்து கொடுத்ததுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து பிரியதர்ஷன் சார் தான். அந்த சார், அதாவது டேரக்டர் சாரை வந்து அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதில் என்னென்னா அவங்க மேலே ரொம்பவே மரியாதை வச்சுக்கிறதுக்கு இன்னொரு காரணமும் இருக்குங்க. அவர் தமிழில் மட்டும் அவங்கள அறிமுகப்படுத்தலை, ஹிந்திலையும் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஆமாங்க, தமிழில் லேசா படம் மூலயமா வந்து அவங்க வந்து ஹீரோயினாக அறிமுகமான ஹிந்தியிலையுமே கட்டா மிட்டா அப்படிங்கிற ஒரு படத்தில் ஹீரோயினா இவங்களை அறிமுகப்படுத்தினதும் பிரியதர்ஷன் சார் தான். த்ரிஷா பொதுவாகவே எல்லாரையுமே அன்பா ஆதரிச்சு போகிற ஒரு ஆள் தான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன். அவங்க மேலேயுமே நிறைய பேர் அன்பு வச்சுருப்பாங்க, அவங்களை நிறைய பேர் நேசிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். இப்போது முக்கியமான பாயிண்ட்டுக்கு வந்துட்டாங்க. த்ரிஷாவுக்கு பிடிச்ச ஹீரோ யார்? ஆமாங்க, த்ரிஷாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் நான் ஏற்கனவே சொல்கிற மாதிரி நிறைய ஹீரோஸ் கூட நடிச்சிட்டாங்க. இருந்தாலும் த்ரிஷாவுக்கு ஃபேவரட் ஹீரோ யார் தெரியுமா? கமல் சார் தாங்க. ஆமாம், கமல் சாரோட ஃபஸ்ட்டு அவங்களுக்கு நடிக்க வந்த வாய்ப்பு எந்த படம் தெரியுமா? மர்ம யோகி படம் தாங்க. அந்த படம் ஏதோ சில காரணங்களால் ட்ராப் ஆனதும் அவங்க ரொம்பவே மனசு உடஞ்சி போயிட்டாங்க. என்னடா இது, அவ்வளோ பெரிய ஹீரோ, அவ்வளோ பெரிய படம், இந்த படத்தில் நம்ம நடிக்க முடியாமல் மிஸ் ஆயிடுச்சுன்னு நிறையவே ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்படி வருத்தப்பட்டு இருந்தவங்களுக்கு இப்போ வரைக்குமே பெரிய ஜாக்பாட் தான் சொல்லணும். கமல் சாரோட 3 படம் நடிச்சிட்டாங்க. கரெக்டாக சொல்லணும்னா மன்மதன் அன்பு, தூங்காவனம், தக் லைஃப். இந்த படங்களில் கமல் சாருக்கு ஜோடியாக அவ்வளோ லென்த்தியான ஒரு ரோலில், இம்பார்ட்டன்ட் ரோலில் அவங்க பண்ணியிருப்பாங்க. இது அவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் கொடுத்துருக்குன்னு நம்மளுக்கே தெரியும்.